இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த 108 ஆம்புலன்ஸ இந்தியாவுக்கே கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு கொண்டு வந்தவன் நான் தான். இது கொண்டு வரதற்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் திட்டமிட்டு இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். திமுக காரனை கேட்டா கலைஞர் திட்டம் சொல்லுவான், பொய் சொல்லுவான். கலைஞர் அப்ப முதலமைச்சரா இருந்தார். இதே திட்டம் கர்நாடகால ஓடுது, இதே திட்டம் ஆந்திராவில ஓடுது. ஆந்திராவில அப்ப கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரா? அப்ப எப்படி ஆந்திரால ஓடுது, எப்படி மகாராஷ்டிரால ஓடுது, குஜராத்ல எப்படி ஓடுது, ராஜஸ்தான்ல எப்படி ஓடுது? நான் அப்போ மத்திய அமைச்சரா இருந்தேன். இந்தியாவுக்கு முழுக்க எல்லாம் இந்த திட்டத்தை 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா அந்த திட்டம் வருவதற்கு முன்பு கிராமத்துல ஒரு பிரசவ வழியில ஒரு சகோதரி துடிச்சிட்டு இருக்கிறோம். 2 மணி விடிய 2 மணி 3 மணிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ பஸ் இருக்காது, வண்டி இருக்காது, இல்ல எப்படியாவது அவசரமா கிராமத்திலேயே ஏதாவது பிரசவம் பார்ப்பீங்க. ஒண்ணு குழந்தை இருக்கும், இல்லாட்டி அம்மா இருக்கும். இதெல்லாம் நடந்தது. ஆனால் என்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோனோ, ஒரே ஒரு போன், இலவச போன் பண்ணா 10 நிமிஷத்துல உங்க வீட்டுல வந்து அந்த பெண்ணை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போய் இலவசமா கூட்டிட்டு அம்மாவையும் பொண்ணையும் காப்பாத்தி திருப்பி வீட்டுல வந்து கொண்டு வர திட்டம் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தவன். இதுதான் உண்மையான திட்டம், உங்களுக்கு பயன்படுகின்ற திட்டம் இதுதான். ஆனா இவங்களும் கொடுக்கறாங்க. திமுக என்ன கொடுக்கறான்? உரிமை தொகை. நம்ம என்ன உங்களுக்கு உரிமை கிடைச்சிருச்சா? 1000 ரூபாயில உங்களுக்கு உரிமை கிடைச்சிருமா?